என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகம் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் ஜீவனும் இயேசுவே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்திடலாம், கர்த்தரை தேடும் எனக்கோ நன்மை ஒன்றும் குறையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்திடலாம், கர்த்தரை தேடும் எனக்கோ நன்மை ஒன்றும் குறையாது. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்து களித்து நீங்கள் கை கொட்டி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்து களித்து நீங்கள் கை கொட்டி பாடுங்கள். என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. தேவனுடைய பிள்ளையிலே வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு இங்கே சொல்லும்போது பாருங்க, அவரே இந்த இதில் இந்த நிக்கோதேமுன்ற அந்த மனுஷன்ட பேசும்போது தான் அந்த இதெல்லாம் பேசிட்டு வராரு இல்லையா. அதில் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஒருவேளை யாராவது இன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கை வாழ்வுதான் கர்த்தருடைய சித்தம். ஏன்னா அதுதான் வேதம் சொல்லுது. பாருங்கள், இதை பற்றி 3 யோவான் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. ஆனால் சில வேதாமங்களே பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக, அதாவது செழிப்பாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார் என்று சொல்கிறார். அப்போ நம்ம பாருங்கள், ஆண்டோடைய விருப்பமே என்னென்னா நம்ம நல்லா செழிப்பாக இருக்கணும். பாருங்கள், செழிப்பாக இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். செழிப்புன்னு சொல்லும்போது அநேகர் என்ன நினச்சிறாங்க, பணம் மட்டும்தான் செழிப்பில் வருதுன்ற மாதிரி இவங்க பணத்தெல்லாம் போய் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. பாருங்கள், செழிப்புன்றதில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, நம்முடைய ஆத்மா வாழ்வு, நம்முடைய சரீர சுகம், பாருங்கள் நம்முடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நீடி ஆயுள், எல்லா காரியங்களுமே உள்ளடங்கியிருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் பாருங்கள் செழிப்பை தவிர, செழிப்பு என்பது ஏதோ ஒரு பர்டிகுலராக ஏதோ பாருங்கள் பணத்தை மட்டும் பேசுறது இல்லை.
பணம் வந்து அவசியம். பணம் வந்து இல்லாமல் பாருங்கள், இன்றைக்கி வந்து எல்லாவற்றுக்கும் பணம் வந்து தேவைப்படுது இல்லையா? பணம் வந்து ரொம்ப அவசியம். அப்போ பணத்துக்காகவும் ஆண்டவராக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதை மறந்துடக்கூடாது. அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாருங்கள், ரட்சிப்புக்காக மட்டும்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல. ரட்சிப்பில் வந்து என்ன இருக்குன்னா, அதில் வந்து பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பு இருக்குது, ஆத்தும ரட்சிப்பு, சரீர சுகம் இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்குது, அதில் நல்ல நீடி ஆயுள தேவன் வச்சுருக்காரு, பெரிய பாதுகாப்பாக தேவன் வச்சுருக்காரு, எல்லாமே இந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்குது இல்லையா? அப்படின்னும் போது அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னாமே எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் நாம் வந்து பங்காளர்களாக இருக்கிறோம், உரிமையாளர்களாக இருக்கிறோம். அதை நாம் ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்போ அந்த ஆத்மா வாழ்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மனது மறுரூபமாகிறத பற்றி. ஏன் மறுரூபமாக பற்றி பேசுகிறோன்னா, பாருங்கள், இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க தரித்திரம் நிறைஞ்சிருக்குது. தரித்திரத்தை பற்றி மக்களும் பேசுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்க நான் வந்து என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன்றார். அவருடைய விருப்பமே என்னென்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதான் அவர் வந்து விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது என்னென்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாவே கண்டிப்பாக ஐஸ்வர்யம் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்குன்னா அவங்க ஒரு நாளும் பாருங்கள் வந்து கடன்காரர்களாக வாழணும் அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் இருக்கணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, பொருளாதாரம் வந்து விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. எல்லா ஆசீர்வாதத்தை விட நீங்கள் பொருளாதாரத்தை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் செழிப்பவே வாங்க முடியலன்னா அப்புறம் அவரால் என்ன தான் ஆசீர்வாதத்தை வாங்க முடியுன்றார். ரொம்ப டீப்பாகவே பேசுகிறாரு. இருக்கிறதுலே நீங்கள் ஈஸியாக வாங்குகிற ஒரு விஷயம் எதுன்னா பொருளாதாரம் தான் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் வந்து அவரே சொல்கிறாரு என்னென்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதாரங்களில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், செழிப்படைவார்கள், ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை எப்போதுமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர வேதனை கூட்டார்னா, கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கும் போது பணம் வரும்போது அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கையில் பணம் இருக்கிறனால யாராவது பாவம் செஞ்சுருவாங்களா? கிடையவே கிடையாது. ஏன் பணம் இல்லாதாலே பாவம் செய்கிறானே இல்லையா? பாவத்தில் வாழ்கிறான், என்னென்னமோ செய்கிறானே. அப்போ பணம் இருக்கிறனால வந்து ஒரு ஆள் பாவம் செய்வாங்கன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? அதெல்லாம் வந்து வேதத்தில் இல்லாத ஒன்று சொல்லிடுறாங்க, பணம் வந்துச்சுன்னா பாவம் செஞ்சுருவாங்க அப்படின்லாம் கிடையாது. பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேற இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்குவோம். ஏன்னா பண ஆசைன்றது வந்து மற்றவங்க சம்பாதிக்கிறத எடுத்து எப்படியாவது கொள்ளையடிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு வாழ்கிறது வந்து தப்பு. அதை நம்ம வந்து கண்டிப்பாக வேதத்தான் சொல்லுது. ஆனால் பணம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பணம் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது இருக்கும்போது இன்னும் கர்த்தருக்காக நிறைய ஊழியங்களை செய்யலாம், சுவிசேஷங்களை போய் அறிவிக்கிறான். அப்போ அதெல்லாம் பாருங்கள், அதுக்கெல்லாம் இந்த பணம் வந்து தேவைப்படுது தேவனுடைய பிள்ளையிலே. அப்போ பணம் வந்து ரொம்ப நல்லது. சரியா? சரி, அப்போ இந்த பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய மனது மறுரூபமாகன்றதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ மனது மறுரூபமாற்றம் மட்டும் இல்லாமல் அதை ஒரு தரிசனமாக நீங்கள் காடுங்கள், அதை பற்றி சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை பண விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு வேளை தோல்வியாக வாழலாம், ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கையில் பணம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறங்க, உங்களை ஒரு தரிசனத்தில் பாருங்கள். நீங்கள் செய்கிற தொழில்களும் வியாபாரங்களும், நீங்கள் செய்கிற விவசாயங்களும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதை நீங்கள் காணுங்கள். அன்றைக்கி யாக்கோப்பு அந்த ஆடுகளை பாருங்கள் அந்த போட்டான் பாருங்கள், கிளைகளை உடச்சி போடும்போது அந்த ஆடுகள் புள்ளியும் வரியுமான குட்டியை போட்டது போல் நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படிப்பட்ட குட்டிகளை போடும். கையில் வந்து பணம் இருக்கும், செழிப்படைவீர்கள். ஏன்னா அதான் நீங்கள் பார்க்கணும், ஒன்றும் இல்லாததவே பார்க்கக்கூடாது. பாருங்கள், நிறைய நேரங்களில் மக்கள் இதை தான் பார்க்குறாங்க, இல்லாதவே பார்க்குறது. இப்படி பார்த்து கடைசி என்ன ஆகிறாங்கன்னா ரொம்ப இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் பெருகுவதை பாருங்கள். நீங்கள் வெற்றியாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் என்ன பண்ணுங்கள், அதை தியானிங்க, ஒரு தரிசனத்தில் பாருங்கள். உங்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதையும் விரிவடைவதையும் பெருகுவதையும் நீங்கள் என்ன செய்ய பாருங்கள். சரியா? சரி, பார்க்குறோம். இப்படி பார்க்குறதோடு நம்ம விட்டுறக்கூடாது. இதுக்கு பிறகு நம்முடைய வார்த்தை வந்து நம்ம பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதுக்கு வந்து ஏன் வந்து இந்த பேசுகிறத பற்றி திரும்ப பேசிகிட்டு இருக்கிறோம்,
ஏற்கனவே பாருங்கள் இன்னொரு சப்ஜெக்டில் வேறு பேசுகிறோம். ஏன் இதுலையும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பேசுகிறது ரொம்ப அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பேசுகிறது அவ்வளோ முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். இது உண்மையாகவே நான் சொல்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் அதை நான் அப்படியே ஒரு 100% நான் அனுபவிக்கிறேன். உண்மையாகவே அப்படி தான் நான் சொல்வேன். நீங்கள் வசனத்தை எடுத்து பேசுனீங்கனாவே அந்த வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும், கரெக்டாக வேலை செய்யும். அப்போ பாருங்கள் எப்படி ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, எடுங்க எபிரேயர் எழுதின நிருபம், எடுங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பாருங்களேன், எங்க சொல்கிறாரு 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை பாருங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த வசனத்தில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம அது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பண ஆசையில்லவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். இது சரியானா சரிதான். அப்போ இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு கார் போதும். இப்போ ஆனால் நீங்களாம் கார் வாங்கணும்ல, நீங்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா? எனக்கு இப்போ ஒரு வீடு போதும், ஓகே. இப்போ நீங்களாம் வீடு கட்டணுமா இல்லையா? நீங்களாம் இடம் வாங்கினா நல்ல ஒரு வீடு கட்டுறதா இல்லையா? இப்போ இந்த இடத்துல நான் போதுன்னு இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன்னா, நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்றதான் என்னதுங்க ஒரு பெரிய ஆசை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா நமக்கு போதும் ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், நம்ம பாருங்கள் ஒரே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பண ஆசையுள்ளவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும். இப்போ இன்றைக்கி இருக்குதுன்னா அது ஓகே, எனக்கு போதும் இல்லையா? எனக்கு பாருங்கள் ஒரு வீடு போதும், ஒரு கார் போதும், இல்லை பாருங்கள் சில காரியங்கள்லாம் போதும். ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ நிறையா பணம் வரும் நான் ஏன் நம்புகிறேன் அப்படின்னா, இதோட இன்னும் பெரிய இடம் வாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எதுக்கு இதோட பெரிய இடம் வாங்கன்னு நினைக்கிறோம்? இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு வரணும், அவங்க இந்த தரித்திரத்திலிருந்து விடுவிக்கப்படணும், அவங்க சுகமாக்கப்படணும், அவங்க வாழ்வடைன்றதை நம்ம விரும்புகிறோம் இல்லையா? இப்போ எனக்கு போதுன்னா ஓகே தான். ஆனால் இப்போ யாருக்கு இப்போ வேணும்? நிறைய ஆட்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படும் போது நான் சொல்கிறேன், அதுக்கு என்னதுங்க போதுன்னு இருந்துடக்கூடாது, அதுக்கு இன்னும் வேணும்னு அவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு போதும் எனக்கு போதுன்றாங்க. அப்படி இல்லை பாருங்கள், அப்படி இல்லை. ஏன் வேணும்னு கேட்குறோம் அப்படின்னா, இன்னும் திரளான மக்கள் ஆசிரியக்கப்படணும், அவங்க வாழ்வடையணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், விரும்ப வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து பாருங்கள், அடுத்த பகுதியில் சொல்கிறாரு, போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. எங்க யோசுவா 1:8 சொன்னார். இங்கே இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரங்களில் மக்களுக்கு ஒரு சில சோர்வுகள், ஒரு சில பலவீனங்கள், சில நேரங்களில் ஒரு மாதிரி யாரோ இல்லாத மாதிரி ஒரு மாதிரி லோன்லியாக திங்க் பண்ணுறது, அது எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது. இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகிறது மக்களுக்கு அப்படின்னா, யாருமே இல்லான்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும் போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொல்லி ரொம்ப நாளாச்சு. எப்போ சொன்னார்? யோசுவாட்ட சொன்னார். அப்போ யோசுவாட்ட சொன்னதை திரும்ப இங்கே புதிய ஏற்பாட்டில் இங்கே இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சரி, சொல்லியிருக்கிறான்றோன்னு அதோட விட்டு போயிடக்கூடாதுன்றார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க, அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எதனால தைரியம் கொள்ளணும்? அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்னா அவர் எனக்கு உதவி செய்யக்கூடியவர். ஒவ்வொரு நிலைமையிலையும் எனக்கு என்ன செய்வார்? அவர் எனக்கு உதவி செய்கிறவர், என்னுடைய தேவையை சந்திக்கக்கூடியவர், என்னை தேற்றுகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், எல்லாமே அவர் தான் என்னுடைய சகாயர். பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நல்லா கவனிங்க, அவர் சொன்னார். அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். பாருங்க, அவர் சொன்னதோட நீங்கள் விட்டுறக்கூடாது. இப்போ நம்மளும் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ அவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்க்கும்போது அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. முதல் வசனத்தில் வானத்தை பூமி உண்டாக்கிறாரு. 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. ஆண்டவர் எப்போதுமே ரொம்ப ப்ராப்பராக, ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப நிறைவாக செய்யக்கூடியவர். ஆனால் அங்கே என்னாச்சு, அந்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில் இந்த பிசாசு இந்த உலகத்தை கெடுத்து ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் ஆக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு,
வெளிச்சம் உண்டாக்குறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அங்கே வந்து பேசுகிறார். அப்போ சிருஷ்டிப்புல நீங்கள் எடுக்கும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு, இருளா இருக்குன்றதுனால இவர் உட்காந்து அழுதுட்டுலாம் கிடையாது. என்ன பண்ணுறாரு? அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளை இவர் மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? பேசுகிறாரு. பேசின உடனே வெளிச்சம் உண்டாக்குறதுனா வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில ஒழுங்கின்மையோ வெறுமையோ ஒருவேளை இருளோ இப்படி இருக்கும் என்று சொன்னால், இருள் இருக்கு, வெறுமை இருக்கு, குறைவு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அதவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் வரும். நாட்டில் வந்து நீங்கள் அனைவரும் என்ன பண்ணிடுறாங்க பாருங்க, எது இல்லையோ அதை தான் பேசுகிறாங்க. நிறைய மக்கள்கிட்ட வந்து அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனையை வந்து பெருசாக பேசுகிறாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்களேன், கண்டிப்பாக நம்முடைய தேவையில்ல ஆண்டவர் என்ன செய்வார்? யாரோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நமக்கு எல்லா பிரச்சனையும் மத்தியில் நம்முடைய தேவையை சந்திப்பார். ஏன்? நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், நம்மளுடைய பலத்தையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய ஞானத்தையும் இதை சார்ந்துக்கிறது கிடையாது. அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய கிருபைகளையும் தயவுகளையும் நம்ம நினச்சிட்டு அவருடைய வார்த்தையை பேச 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 அந்த பலனை கர்த்தரே கொடுக்குறாரு. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் என்று. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நம்ம என்ன பண்ணணும்? இந்த தேவனுடைய வார்த்தையை வந்து திரும்ப 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 பேசும்போது நம்மளை அறியாமலேயே தேவனுடைய அவருடைய பலத்தையும் அவருடைய ஆரோக்கியத்தையும் அவருடைய சுகத்தையும் அவருடைய செழிப்பையும் தேவன் வந்து நம்ம கொடுக்குறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்க? பேச கற்றுக்கொள்ளணும். எப்படி பேசணும்? ஏன் அப்படின்னா பாருங்க, முதல்ல ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல அவர் பேசினார், அது நடந்தது. ரெண்டாவது பாருங்க, ஆண்டவராக இயேசு வந்து மனுஷன் வந்து பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு? சரி, இப்படி பாவம் செஞ்சுட்டானே, இப்படி போயிட்டேன் அப்படின்றக்கா அவர் ஒன்றும் இது பண்ணல. அவர் என்ன பண்ணுறாரு? ஆதியாகமம் 3:15 ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், அவன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நசுக்குவான்னு சொல்லி முதல் முறையாக ஒரு தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி சொல்லப்படுது. ஆதியாகமம் 3:15 சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு? ஒருவேளை மனுஷன் பாவம் செஞ்சுட்டா கூட மனுஷனை மீட்டெடுக்க ஒரு வழியை வந்து என்ன பண்ணுறாரு? முதல்ல பேசுகிறாரு. இயேசு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலே பேசியாச்சு. அப்போ பேசுகிறத அவர் என்ன பண்ணுறாருங்க? அப்படியே பேசிக்கிட்டே வர்றார். பேசுனது அப்படியே விடலை. அவர் 3:15 பேசிட்டு கிடையாது. அதுக்கு பிறகு எல்லா புத்தகத்திலும் பேசுகிறாரு. நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் பேசுகிறாரு, எரேமியாவில் வரிசையாக நீங்கள் எல்லா புத்தகங்களையும் வரிசையாக பேசும்போது சிலுவையை குறித்து பேசுகிறாரு. லேவியராமத்தில் கூட அவர் சொல்லும் போது அந்த ஆடை அடிக்கிற பற்றி சொல்கிறாரு. ஒரு வயதான அந்த பழுதற்ற அப்படிப்பட்ட ஒரு ஆடை நீங்கள் அடிக்கணும். இதெல்லாம் இயேசுக்கு அடையாளமாக வந்து செய்கிறாரு. பாருங்கள், ஆபிரகாமை கொண்டு போய் அந்த மோரியா மலையில் கொண்டு போய் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு போய் பலியிடம் பண்ணி சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் இயேசுக்கு அடையாளமாகவே எல்லாமே செய்யப்படுது. வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது சொல்கிறாரு, எல்லாமே இப்படி சொல்கிறார். இவர் சொல்லி 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 செய்கிறத நீங்கள் வேதாமத்தில் ஆதியாமத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் சொல்கிறத. அவர் எதையுமே சொல்லாமல் செய்கிறதே கிடையாது. அப்போ ஏங்க இந்த சொல்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கானா? ஒரு விஷயத்தை அவர் செய்கிறதுக்கு முன்னாலே பேசுகிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நம் வந்து பாருங்கள், பேச நம்ம பண்ணுங்க, நல்லா அவரை மாதிரி பேச கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அவரை மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவராகிய இயேசுடைய பிறப்பில் கூட நீங்கள் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, சீக்கிரம் எடுங்க. அங்கே பாருங்கள் 35வது வசனம் பாருங்கள், நம்ம வாசிப்போம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் பொழுது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ பாருங்கள், அதை விட்டுலாம். அதுக்கு பிறகு பாருங்கள் 37ஆம் வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அந்த அம்மா சொல்கிறாங்க, இது எப்படி ஆகுன்றாங்க. உடனே மரியாளம்மா சொல்கிறாங்க. உடனே அங்கே தேவதூதன் சொல்கிறான் பாருங்க, என்னது? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். உடனே பேசுகிறான். என்ன பேசுகிறான்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ உடனே பாருங்க 32ஆம் வசனத்தில், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். நல்லா பாருங்க, தேவதூதன் சொல்கிறதான் என்ன சொல்கிறான்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்றால். பாருங்க, ரெண்டு பேர் ஒரே மாதிரி பேசுறது நீங்கள் கவனிச்சிங்களா? அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த தேவதூதனை கொண்டு வந்து பேசுகிறாரு. பேசுனா இந்த அம்மா கேட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? அதை அப்படியே திரும்ப பேசுகிறாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்குது ஆக கடவது என்றால். அப்போ எப்போ வந்து அவருடைய வார்த்தையோடு கூட ஒத்து போய் நாம் பாருங்கள் வசனத்தை தியானித்து அதை ஒரு தரிசனமாக பார்த்து அவைகளை நாம் பேசுகிறோமோ, அந்த வேலைகளையே நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? சரி. அப்போ வந்து அந்த 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 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி தேவதூதன் அவரிடத்துல இருந்து போய்விட்டான். உடனே இப்படி சொன்ன உடனே நல்லா தெரியுது, கண்டிப்பாக நடந்துடும். அதுக்கு பிறகு தேவதூதன் அதில் எதுவுமே பேசவே இல்லை, போயிட்டான். ஏன் போனால் நம்ம அந்த வசனத்துக்கு ஆமேன்னு சொல்லிட்டாங்க. உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். நல்லா கவனிங்க. அப்போ அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்முடைய வார்த்தையை ஒத்து போகும்போது, அதை பேசும்போது
அங்கே ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாருங்க, இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார். சரி, பிறந்து ஒரு பெரிய மீட்பின் திட்டம் நடக்குது. நடந்த உடனே அவர் சிலுவையில் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் நிறைய பேசுகிறாரு. நான் வந்து எருசலேமுக்கு போவேன், அங்கே போய் அடிக்கப்படுவேன், அங்கே ரத்தத்தை சிந்தி மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் சொன்னால் நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரத்தோடு அவர் பேசுகிறாரு. மறுரூப மலையில் அவங்க பேசுகிறாரு. பேசும்போது பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள், அங்கே அதாவது அவருடைய மரணத்தை பற்றி பேசுகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? தன்னுடைய சீசர்களோட பேசுகிறார். அவருடைய மரணத்தை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறாருன்னா, அவருடைய மரணத்து மூலமாக தான் நமக்கு பெரிய ஒரு மீட்பு உண்டாகும் என்பது அவருக்கு தெரியும். சரியா? அதனால் அவர் ரத்தத்தை சிந்தி மரித்து அவர் உயிரோட எழுந்து ஆண்டவர் வந்து கடைசியாக பரமேறி போகிறார். அப்போ இவர் பேசுகிறார். எடுங்களேன், நீங்கள் அதை பற்றி போகலாம். எடுங்க, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுப்போம். 15ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? இப்போ தான் இவர் வந்து பிறந்தார் பாருங்கள், இந்த உலகத்தில் ஊழிய செய்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாருங்க, பரலோகத்துக்கு போகிறாரு. பரலோகத்துக்கு போகும்போது இவர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்லும்போது 15ஆம் வசனத்தில், பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்ன்றார். பாருங்க இப்படி அவர் சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அப்படி சொல்லிட்டு விசுவாசிகளாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிகளும் ஐக்கியர்களாக தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களை அவனை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாதுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தலர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் பாருங்க என்றார். நல்ல கவனிச்சிங்களா? இப்போ அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டார். இப்போ சொன்ன உடனே இவங்க கிளம்புறாங்க. நல்ல கவனிச்சிங்களேன், எதையுமே ஆண்டவர் சொல்லாமல் செய்கிறது இல்லவே இல்லை. பாருங்க, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விதமாய் கர்த்தர் உடனே கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவங்கள்ட்ட என்ன பேசினாரு? இதெல்லாம் உங்கள் மூலமாக நடக்குன்றதை பேசினா அது வரைக்கும் இந்த சீசர்கள் மூலமாக பெருசாக அற்புதங்கள்லாம் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் போகும்போது பாருங்கள், இவர் பரலோகத்துக்கு போயிட்டார். போன பிறகு என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? போய் அப்போஸ்தலனாகிய பேதுரு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பேசினா 3000 பேர் ரட்சிக்கப்படுறான், பிசாசுகள் ஓடுது, வியாதியஸ்தர் மேலே கையில் வச்சா சோமாக்கப்படுறாங்க. இதெல்லாம் எப்படிங்க நடக்குதுன்னு சொன்னால், அவர் சொன்னார். அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் சொன்னதை இவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்யுதுங்க? அற்புதங்கள் நடக்குது, ஆசீர்வாதங்கள் உண்டாகுது, நன்மைகள் உண்டாகுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் பேசுகிறாரு, அவர் பேசுனோட விட்டுறக்கூடாது. அவர் பேசுகிற மாதிரி அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யணுங்க? பேசணும். சரி, ஏன் பேசணும் அப்படின்னா பாருங்கள், வந்து ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்கள், நம்ம வந்து மறுபடியும் பிறந்திருக்கிறபடினாலே அவர் பேசினா என்ன நடக்குமோ அதே மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு அபிஷேகத்தையும் மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு. பாருங்கள், எண்ணற்ற மிருகங்கள் இருக்குது, எவ்வளோ மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனால் மனுஷனை மாதிரி நீங்கள் பேசுகிறத பார்க்கவே முடியாது. கிளி பேசுன்னு சொல்கிறாங்க, அது 2-3 வார்த்தை தான் பேசும் இல்லையா? வேறு ஏதாவது பேசுனா கொஞ்சம் தான் அதால் முடியும். ஆனால் மனுஷனுக்கு வந்து முழுக்க பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காரு. ஏன்னா மனுஷன் மட்டும்தான் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் இல்லையா? அவரை மாதிரியே பேச முடியும், அவரை மாதிரியே சிந்திக்க முடியும், அவரை மாதிரியே ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய முடியும். அந்த ஒரு ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் தேவன் வந்து ஒவ்வொரு மனுஷனுங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். பேசுகிறது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் இல்லையா? பிள்ளைங்கள் வந்து எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, எல்லாரும் எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க பாருங்கள். அந்த வார்த்தை அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யுது. அப்போது தேவனை போலவே, ஆண்டவரை போலவே, நம்மளை உருவாக்கின ஆண்டவரை போலவே இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து ஒரு பாருங்க ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொன்னால், இந்த பேசக்கூடியது வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு அடுத்து யார் கொடுத்துருக்காரு? நம்ம கொடுத்துருக்காரு. தேவதூதர்கள் வந்து டெய்லி பேசுகிறது கிடையாது, எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிட்டு ஓடிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம தான் டெய்லி பேசுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் அதில் நிறைய நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், கர்த்தரை போல பேசும்படி நம்ம என்ன பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பேசுறது அப்படின்னா பாருங்கள், வந்து நீங்கள் அதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறார். சங்கீதம் 91 எடுங்களேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நல்லா நீங்கள் 1ஆம் வசனம் சொல்லுது,
உன்னதமானவருடைய மறைவில் இருக்கவன் சர்வதோட நிழலில் தங்குவான். நல்ல கவனிங்களா, இந்த வசனம், இந்த சங்கீதம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் என்னன்னா, அந்த உன்னதமானவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சர்வலவர்னா யாரு? பிதாவாகிய தேவன். அங்கே 2 நபர்கள் 3 பேரை பற்றி சொல்லுது அந்த வசனம். ஒரே வசனத்தில் 3 பேருடைய வருது. ஒன்று உன்னதமானவருடைய மறைவு, அவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு. 2வது சர்வ வல்லவர் அப்படின்றது பிதாவாகிய தேவன். அந்த நிழல் அப்படின்னு பாருங்க, அது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ வந்து சொல்றாரு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற சர்வருடைய நிழலில் தங்குவான் அப்படின்றத விட, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து ஒவ்வொருவரும் எப்படி பேசணுமா? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்ம சொல்லணும். நம்ம சொல்லும் போதே சொல்ல அந்த காதில் கேட்கவே நமக்கு ஒரு பலம் வந்துடும். ஒருவேளை வியாதியே இருக்குன்னா அந்த வியாதி எப்படி வசனத்தை வச்சு ஜெயிக்கலாம்? மெடிசன்ஸ் ஒரு பக்கம் வேலை செய்யுது, மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வசனம் வந்து நம்மளை எப்படி சோமாக்குறன்றதை வந்து அப்படியே நான் அப்ளை பண்ணுவேன், அப்படியே வாழ்க்கையிலே அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். ஏன் கற்றுக்கிறோனோ அப்படின்னா, நீங்கள் சொல்லும் போது அது வேலை செய்யும் பாருங்க. உண்மையிலேங்க, உண்மையிலே வேலை செய்யும். அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை உங்களால் செய்ய முடியல, நீங்கள் சொல்லி பாருங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இதை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். இப்படி நீங்கள் சொல்லும் போது என்ன ஆயிரும் தெரியுமா? அந்த பலனை கர்த்தர் வந்து அந்த வார்த்தையை பேச 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 நம்முடைய சரீரத்தோட ஒவ்வொரு அவயங்களும் கேட்குது பாருங்க. கேட்கறது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுது? ஒவ்வொரு அவயங்களும் என்ன பண்ணா கேட்டு, அது நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் போய் நல்லா இருக்கிறீங்க, ஜம்முன்னு இருக்கீங்க, லேசாக சுடுற மாதிரி தெரியுது, காய்ச்சல் வர்ற மாதிரி தெரியும். நீங்கள் சொல்லி பாருங்களேன், காய்ச்சல் இல்லாத கூட காய்ச்சல் வந்துடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி இந்த சின்ன பையன்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு சில ஆள் இருக்கான். அம்மா லேசாக சுடுதான் பாருமா, உண்மையிலே உனக்கு சுடாது. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த எல்கேஜி யூகேஜி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, எல்கேஜியில் 5th வரைக்கும் போகிறவனே இப்படி சொல்கிறான், எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்றான். அவனுக்கு உண்மையில் எனக்கு தெரியும், அம்மா அப்பாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் சொல்கிறது பாருங்க, என்ன பேசுவான், இப்படி இருக்குன்னு சொல்லியே என்ன பண்ணுறது, சிலருக்கு வந்து காய்ச்சல் வர மாதிரி ஆகிடுது பாருங்க. இப்படி ஆயிடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் யாருமே இந்த மாதிரி பேச கற்றுக்கிற வேண்டாம். இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, வேலை கிடைக்குமா கிடைக்காதோ, இன்றைக்கி வியாபாரம் ஓடுமோ ஓடாதோ, இன்றைக்கி அப்படி ஆயிருமோ, இப்படி பேசுகிற நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கட்டும். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. மனுஷர்களை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரங்களை பாருங்க கொண்டு வரக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பேசணும். பேசும்போது அந்த வார்த்தை வந்து அற்புதமாக வேலை செய்யும் பாருங்க. அங்கே சொல்லும்போது பாருங்க, சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்ம நம்புறது ஆள் வந்து ஏதோ இவர் செய்வாரா செய்ய மாட்டாரெல்லாம் கிடையாது. இவர் கண்டிப்பாக செய்வார், அதனால அவரை நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம் அப்படின்னா, சிலர் வந்து வாக்கை கொடுத்துருவாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா சில நேரங்களில் அந்த வாக்கை கொடுத்துட்டு செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு சில காரியங்கள் இல்லாமல் இருக்கும். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் சொன்னார்னா இல்லைன்னா கூட உருவாக்கி கொடுத்துருவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மனுஷனுடைய வார்த்தைக்கு இவருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இவர் சொன்னார்னா சொன்னது இந்த உலகத்திலே இல்லைன்னு வச்சுங்க, அவர் புதுசாக அவங்களுக்கு ஒன்று உருவாக்கி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ சொல்லுங்க. என்ன சொல்லணும் பாருங்க, வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படியெல்லாம் பேச கற்றுக்கணும் பாருங்க. பேசுறது வந்து நீங்கள் இப்படி பேசும்போது அவைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். எடுங்க சங்கீதம் 35ஆம் அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 35:27 சாரிங்க சொல்றாரு, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவது என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். திரும்ப பாருங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து என்ன செய்யணுமா? கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். ஊழியக்காரன் பாசம் மட்டும் இல்லை, யார்? நீங்கள் ஊழியக்காரர்கள் தான், மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பாருங்க, அவர் சொல்றாரு, என்னது நம்மளை பற்றி பாருங்க, வேதம் சொல்லுது, நம்ம எப்படி இருக்கிறோமா? ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். பாஸ்டர் மட்டும் இங்கே பாஸ்டர் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவரும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் பாஸ்டர், மறந்துடக்கூடாது. மறந்துடவே கூடாதுங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ஒரு பிரசங்கியார். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? நான் வாரத்தில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே வர்றீங்க சபையாக நம்ம சேர்ந்து. ஆனால்
நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஒரு ஆசாரியன், நீங்கள் தான் ஒரு பாஸ்டர். ஏன் உங்களை டெய்லி பார்க்குறாங்க. அதான் ஒரு பிரசங்கர் ஒரு முறை சொல்கிறாரு, ஆவிக்குரிய ஆளாக எங்கே போய் பார்க்கலாம், எங்கே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் ஆவிக்குரிய எங்கே போய் பார்க்கலான்னா, ஆவிக்குரியமாக சொல்லிச்சு, ஆவிக்குரிய ஆளாக சர்ச்சில் பார்க்கலாம். ஏன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க, பாடுவாங்க அப்படின்னு. அவர் அம்மா ஒருத்தர் சொன்னாராம், அந்த பாஸ் சொன்னாராம், ஆவிக்குரியால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பார்க்கக்கூடாது, எங்கே பார்க்கலாம், வீட்டில் தான் பார்க்கணும். அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லணும், எப்படி சொல்லணும், இந்த ஆள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறாருங்க, நல்லா ஒழுங்காக ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் படிக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. இவர் வந்து பாருங்கள், எதுவுமே ஜெபம் பண்ணுறாரு, வீட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, அம்மாவுக்கு வீட்டுக்காருக்கு யாருக்குமே கொடுக்கலன்னா என்ன, அந்த பிள்ளையெல்லாம் கவனிக்கலன்னா ஒரு ஆவிக்குரியவரா? கண்டிப்பாகவே கிடையாது. நான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஜெபம் பண்ணுறாலே, நான் திரும்ப சொல்கிறேங்க, நல்ல ஜெபம் பண்ணுறாரு, நல்ல பைபிள் படிக்கிறாரு, முதல்ல அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவைன்றதை சந்திப்பார். அவர் தான் நல்ல புருஷன் இல்லையா, அவர் தான் நல்ல தகப்பன். பிள்ளைகளுக்கு என்ன வேணும், பொஞ்சாதிக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் போய் பிரசங்கிக்கணும். ஒருத்தர் சொன்னாராம் பாருங்க, இன்னொருத்தர், நான் வந்துங்க இந்த ஜெபம் பண்ணுற பொறுப்பை எங்கள் வீட்டுக்காரமாட்ட கொடுத்துருக்கேங்க. எப்படி பார்த்துங்க, என்ன மாதிரி வேலை பார்த்தீங்களா, இந்த ஜெபம் பண்ணுற பூரா எங்கள் வீட்டுக்காரமாக பார்த்துக்கணுமா? ஏன் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஏன் வந்து வேலை செய்கிறது, உழைக்கிறதாங்க வேலை. எவ்வளவு இது பாருங்க. நான் சொல்கிறேங்க, உங்கள் வயிற்றுக்கு நீங்கள் தான் சாப்பிடணுங்க, நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் பைபிள் படிக்கணும். பொறுப்பு அம்மா மாட்டெல்லாம் கொடுத்துட்டு அம்மா மாறு வந்து நீ ஜெபம் பண்ணிக்க, நம்ம பண்ணிக்க, நான் அப்படின்னு அப்படி போவே கூடாதுங்க, தப்பு. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் வேதத்தை படிக்கணும், நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியங்களும் நின்று தேவனுடைய பிள்ளைகளை சகோதரர்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தலைவனாக நின்று ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கவனிக்கணும். பிள்ளைகளை பார்க்கணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறியா, பைபிள் படிக்கிறியா, சாப்பிட்டியா, நல்லா தூங்குறியா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கணும். நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு எதாவது பண்ணிடக்கூடாது. பாஸ்டர் நீங்கள் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, பார்த்துக்கிறீங்க, என்னால் முடியுமா அப்படி நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா கேட்கணுங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் என்ன பண்ண, இன்னைக்கு என்ன படித்த, யார் உன் ஃப்ரெண்டு யார், அதெல்லாம் கேட்கணும். நான் கேட்பேன், யார் உன் ஃப்ரெண்டு யார், எல்லாத்தையும் கேட்பேன். பாருங்கள், வீட்டில் வந்தால் அவங்களோட உட்காந்துட்டு பாருங்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன். என்ன பண்ணேன், என்ன படித்தேன், என்ன எக்ஸாமு, அவன் எக்ஸாம் இருந்தால் கூட நான் மறக்க மாட்டேன், எனக்கு சொல்லிட்டான அப்படியே நின்றோம். ஏன் சொல்கிறேன்னா இவ்வளவு கேட்கணுங்க. அப்போ நம்ம வந்து என்ன இருந்தா, இந்த மாதிரி நீங்கள் போகும்போது பாருங்கள், ஜெபம் பண்ணுவீங்க, உங்களால் முடியும். இன்னைக்கு பிள்ளைக்கு இது மாதிரி இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஜெபம் பண்ணுறோம். அப்போ அந்த ஜெபிக்கும் போது, அந்த வசனத்தை சொல்லும் போது, பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது, நீங்கள் தாங்க உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய பாஸ்டராக இருக்கீங்க, ஒரு ஆசாரியனாக இருக்கிறீங்க. நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸை எடுக்கணும். ஏதோ மனைவி இருக்கிறாங்க, ஏதோ எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சோற பொங்கி போடுறாங்க, பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க, என் வேலை சம்பாதிக்கிறது, அப்படி இல்லை. 2 பேரும் தான் பாருங்க அந்த குடும்பத்தினுடைய இதை போயிட்டு இருக்கணும். அப்போது என்ன சொல்ல போனால், ஒரு கணவன் வந்து, நான் உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு கணவன் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்தான்னா, நல்லா இருந்தானா அந்த குடும்பம் நல்லா ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருந்துருவாங்க, வேதத்தை படிக்கிற மக்களாக இருப்பாங்க. அந்த மனைவி நல்லா இருக்கும், அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். பிள்ளைகளை பார்க்கும் போதே வீட்டில் யார் சரியாக இருக்கா, அப்பா வந்து ரெஸ்பான்ஸு அவர் தான் வந்து எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா, நல்ல ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சிங்களா, ஸ்கூலுக்கு போச்சா போலையா, எல்லாம் கேட்கணுங்க. இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு தலைவனுடைய பொறுப்பாக இருக்குது. வேதம் சொல்லுது என்னது, அங்கே அந்த வசனம் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காருடைய என்னது சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள்லாம் நம்முடைய சுகத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம், விரும்புகிறார், மறந்துட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். பேசணும், கர்த்தருக்கு மகிமை வர சொல்லணும். ஒரு ஆசீர்வாதங்கள் வரும்போது நீங்கள் பேசணும், ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த காரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் கொடுத்துருக்கிற எல்லா ஒரு நல்ல, இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஊரில் நல்ல காற்று கிடைக்குது. டெல்லியில் இருக்கிறவன் போனால் அவன் பாட்டுக்கு மூக்கில் என்னத்தை கட்டிட்டு திடுறான். ஏன்னா அங்கே வந்து பொல்யூஷன் ப்ராப்ளம் நிறைய பாருங்கள், வந்து வண்டி ஓடி புகையாகி சரியாக சுவாசிக்க முடியல, பெரிய கஷ்டம். ஆனால் கர்த்தர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல காற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாடிக்கு போய் நின்று சொல்லுவேன் பாருங்கள், நீர் கொடுத்த காற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் தண்ணியே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் சொல்லுவேன், நீர் கொடுத்த நல்ல தண்ணீருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு காரியங்களை தேவன் வந்து கொடுத்துருக்கிறார். இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நன்றியை சொல்லும் போது, நான் சொல்கிறேங்க, இல்லாத காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதனா இல்லை, ஆனால் வந்து சேர்ந்துடும். இதுதான் அவருக்கு மகிமையை செலுத்துறது. பாருங்கள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அங்கே சொல்கிறாரு, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாத எப்பொழுதும் சொல்ல கடவுள் சொல்லணுமா. இப்படி ஊழியக்காரருடைய சுகத்தை அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் தேவனுடைய ஊழியக்காரன்,
தேவனுடைய பிள்ளை என்னுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இதை திரும்ப 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 சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிறாருங்க, மறந்துடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கிறத அவர் விரும்புகிறாரு, நீங்க சோமா இருக்கிறத விரும்புகிறாரு, நீங்க கையில பணத்தோடு இருக்கிறத அவர் விரும்புகிறாரு, நீங்க பாருங்க நல்ல வீடுகளில் இருக்கிறத, நல்ல வாகனங்களில் போறத அவர் விரும்புகிறார். அப்போ அவர் விரும்புகிறாருன்னா கண்டிப்பா நம்ம விரும்பணும் இல்லையா? நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தின் தேவன் உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. நான் உண்மையிலே யோசிக்கிறேன், கடவுள் என்ன மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய சிருஷ்டிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது, அப்படியே சூப்பரா இருக்குது, அவ்வளோ அற்புதமாக சிருஷ்டிக்கிறாரு. அவரை மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தின் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவ்வளவு பாருங்க காரியங்கள் இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம சொல்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசுறன்றதுல நம்ம இருக்கணும். சரி, இப்போ நம்முடைய பொருளாதாரத்துக்கு வருவோம். பொருளாதாரத்தில் ஒரு வேளை நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஒரு வேளை ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு, பணம் சரியா இல்லை, ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கையில் பணம் இல்லை, சரியா தொழில் இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த இல்லாத பற்றி பேச போகிறோமா? என்ன பேச போகிறோம்? நம்ம எடுப்போம். 2 கொரிந்தியர் 8:9 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நல்லா கவனிங்க, உங்கள் நிமித்தம் தரித்திரன். அப்ப ஏன் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே தரித்திரர் ஆயிட்டாரு. அப்ப இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் ஒன்றும் ஏழை கிடையாது. அநேகர் சொல்றாங்க பாருங்க, ஏழைங்க அவர், பாவங்க ஒன்றும் இல்லைங்க. அவரை பார்த்தீங்களாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சாருங்க. ஒருத்தர் சொல்றாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருன்றாரு. நான் அவர் ஒன்றும் ஆடு மேய்ச்ச மாதிரி தெரியல. ஏன்னா வேதத்தில் அவர் என்ன சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்றாரு. என்னென்னமோ படம் போட்டுறாங்க பாருங்க. நீ இயேசுனார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆடு நிற்கும். அந்த ஆடுக்கு முன்னால் ஒரு குச்சியை வச்சு நிற்பார். ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இயேசு ஆடு மேய்க்கிறார் போல நினச்சிட்டு இருக்கிறான். இல்லை, அவர் எப்படிப்பட்டவரா? வேதம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப ஏன் தரித்திரரானாரே? ஏன் நிமித்தம் தரித்திரரானாரு? உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரு. நமக்காக ஒரு துண்டு துணி கூட இல்லாமல் சிலுவையில் தொங்கினார். ஏன் தொங்கினாரு? நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அப்படி தொங்கினார். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்களே, அவரும் தரித்திரராகி நாமும் தரித்திரமாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய ஐஸ்வர்யத்தை இன்னைக்கு நம்ம பண்டமாற்று செய்திருக்கிறார். பண்டமாற்றை பற்றி இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வேர்ல்டில் பாருங்கள், உலகத்தில் முழுதும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த பக்கத்தில் எண்ணெய் வளங்கள் உள்ள அந்த நாடுகளில் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து நம்முடைய இந்தியாவிலேருந்து அரிசி, மீன் இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லையா? ஏற்றுமதினா இங்கேருந்து நம்ம நாட்டில் இருந்து நிறைய பொருட்களை அவங்க நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க இல்லையா? அப்போ வாங்கும்போது என்ன ஆயிடுது, ஒரு பெரிய பண்டமாற்று நடக்குது. இங்கேருந்து பொருளை போய் அங்கே கொடுக்குறாங்க, அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, எண்ணெயை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா நாடுகளையுமே இந்த பொருளாதார கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி உங்களுக்கு படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்கேருந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு பேர் ஏற்றுமதி, அங்கேருந்து வாங்குறதுக்கு பேர் என்னது, இறக்குமதி. சரியா? இந்த ஏற்றுமதியில் அவங்க நிறைய பொருட்களை நம்ம நாட்டில் இருந்து கொண்டு போய் அவங்க நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த பெட்ரோலு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய பண்டமாற்று முறை நடக்குது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் கூட, நாம் ஆதாமுடைய தரித்திரத்தினாலே, ஆதாம் செஞ்ச பாவத்தினாலே நம்ம எல்லாரும் தரித்திரம் ஆயிட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவரே, நம்முடைய தரித்திரத்தெல்லாம் அவர் வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அந்த தரித்திரராகி சிலுவையில் தொங்கி அந்த நேரத்தில் அந்த தரித்திரத்தை சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டாரு. அதுக்கான பரிகாரம் நடந்துருச்சு, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. இப்போ என்ன இருக்குன்னா, அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் தேவன் எப்படி இருக்கார், ஐஸ்வர்யவானாவே இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் ஆண்டவருடைய பிதாவாகிய வலது பாரசத்தில் உட்கார்ந்து அவர் நம்மளை ஒவ்வொருவருக்காக என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் சம்பாதிச்ச ஐஸ்வர்யத்தை பூரா மக்கள் என்ன செய்யட்டும், நல்லா அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று வேணாம்னு பேசி பாஸ்டர்களுக்கும் பிரச்சனை, அவங்க மற்ற ஆளுக்கும் பிரச்சனை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய பிள்ளையிலே, நாம் ஐஸ்வர்யங்களாக வாழ்வது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா அவர் நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்லலாம், நாம் ஐஸ்வர்யங்களாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்,
வாழணும், அதை தான் நம்ம வந்து பேசணும். இல்லாமல் பேசக்கூடாதுங்க. அது இல்லை இது இல்லைன்னு இப்படி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன பேசணும், ஒருவேளை இல்லைன்னா கூட பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் நல்லா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதனால் ஈஸியாக வாங்கிடுறோம். ஒன்றும் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியல. நான் நிறைய விஷயங்களை ஜோமெலாம் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன். நிறைய நேரங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், அதிக நேரங்கள் நான் ஜோம் பண்ணுறது வந்து பூரா சபை மக்களுக்கு தான் நிறைய நேரங்கள் நாங்கள் ஜோம் பண்ணுறோம். நிறைய டைம் கொடுக்குறோம். எனக்கு ஜோம் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் தேவைமாய் தெரியலையே, இருந்தால் தானே எனக்கு அதுமாரி இதுவே என்னமா கேட்கணும். எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. வேணும்னு நினச்சாவே வந்துடுது சில நேரங்களில். நான் உண்மையாக அப்படி தான் யோசிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு திங்கிங், ஒரு சின்ன ஒரு தாட் வருது, உடனே அதை கடவுள் வந்து கொடுத்துறாரு. நடக்குங்க. பாஸ்டருக்கு மட்டும் தான் நடக்கல, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்குன்னு சொல்கிறேன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்முடைய எல்லா தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய ஐஸ்வர்யம் இன்னைக்கு யாருடைய ஐஸ்வர்யமாக இருக்குது? நம்முடைய ஐஸ்வர்யமாக இருக்குது. அப்போ நம்ம அவரும் ஐஸ்வர்யம், அவரும் பாருங்கள் நமக்காக சிலுவையில் தரித்திரராகி நம்ம அந்த தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யங்களாக என்ன செய்யுங்க, வாழ வேண்டும். சரியா? அது மட்டும் இல்லாமல் கலாத்தியர் ஏன் இதை வந்து இந்த ஐஸ்வர்யத்தை வந்து நம்ம வந்து ஏன் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னால், கலாத்தியர் 3:13-14 சொல்லுது. எடுங்க, கலாத்தியர் 3:13-14 அந்த வசனங்களுக்கு நீங்கள் வாங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படி யாவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. நல்லா கவனிங்களேன், என்ன சொல்றாரு, நமக்கு ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் நம்ம மேலே ஒரு பெரிய சாபமே வந்துருச்சு. என்ன சாபம்? தரித்திரன்றது ஒரு பெரிய சாபம். தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிச்சுங்க. யாராவது நீங்கள் வந்து கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, ஒருவேளை பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா, அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. இது யார் கொடுத்தது? பிசாசுடையது. அதை வந்து வெறுக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையில மறந்துடக்கூடாது. வெறுக்கணுங்க. கடன் பிரச்சனையை வெறுக்கணும். பணம் இல்லாத நிலைமை வந்து வெறுக்கணும். ஏன் வெறுக்கணும்? அது ஒரு சாபக்கேடு. அந்த சாபத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். அவர் அதை ஏற்றுக்கிட்டார். பாருங்க, வேற சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த தரித்திரன்ற சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நல்ல கவனிங்க. அப்போ சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ன பாருங்க, அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்ம நீங்களாக்கி என்ன பண்ணாரா, மீட்டு கொண்டு விட்டார். இப்போ அடுத்த வசனத்துக்கு அங்கே சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னது? கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதி பாருங்க பாருங்க புறஜாதிக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசனாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. என்ன பண்ணுறாங்க சிலர், இந்த ஆவியை குறித்து சொன்ன உடனே இது வந்துங்க வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படின்றாங்க. நல்ல கவனிங்க, ரட்சிப்பு தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்குது, பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குது. நம்முடைய ஆவி பாருங்கள், நம்முடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் கையின் பிரயாசங்களையும் சகல காரியங்களையும் நாம் ஆசீர்வதிக்க போது தான் கர்த்தருடைய சித்தம். அதை தான் உள்ள வந்து இந்த ரட்சிப்புக்குள்ள வச்சிருக்காரு. ரட்சிப்புன்ற ஒரு பார்சல். அந்த பார்சலில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உள்ளே இருக்குதுங்க. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா அடுத்து சொல்கிறாரு, நாம் விசுவாசத்தினால் பாருங்க சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் பாருங்க விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணணுமா, பெறணுமா. எப்படி விசுவாசத்தில் பெறுறது? இருக்கிற இந்த காரியத்துக்கு நீங்கள் விசுவாசிக்கணும் அவசியமே இல்லை, இல்லையா? நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கார் வேணும்னு வச்சுங்க. கார் இல்லாத போது நான் விசுவாசிக்கலாம். இப்போ காரை வாங்கி நான் விசுவாசிக்கலாமா? அது இருக்குது, அதுக்கு வந்து போய் எடுத்துகிட்டு ஓட்டிட வேண்டியதான். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளையிலே காரே இல்லை, ஒருவேளை 2 வீலரே இல்லை, ஏதோ ஒரு சில காரியங்கள் இல்லைன்னு வச்சுங்க, அதுக்கு நீங்கள் விசுவாசிக்கலாம். ஏன்னா விசுவாசனாவே நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாக இருக்குது. அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ விசுவாசிக்கிறது என்ன, சில விஷயங்கள் இல்லை, ஒருவேளை பொருளாதார ரீதியிலையோ ஏதோ ஒரு சில காரியங்கள் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லணும், அந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கணும். அவர் சொல்கிறார், என்ன வாக்கு தத்தத்தை சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட இருபடி கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமாகி இந்த நியாய பிரமாணத்தின் சாபமாகிய தரித்திரத்தை என்ன பண்ணார், சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். தரித்திரம் வியாதி எல்லாத்தையும் போட்டுட்டு சுமந்து தீர்த்து விட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும் பாருங்க, அங்கே சொல்கிறாரு அந்த வசனத்தில், நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ன பண்ணார்? மீட்டு கொண்டார்.
மீட்டு கொண்டாரோ அதுலேருந்து என்னை விடுதலையாக்கிட்டார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், அவையிலே அந்த வாக்கு தத்தம் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை என்னது அதை விசுவாசித்து அதில் என்ன சொல்லியிருக்குதோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அது என்ன சொல்லியிருக்கோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாருன்றீங்களா? கண்டிப்பாக செய்வாருங்க. 100க்கு 100 செய்வார். 100க்கு இல்லை, நான் 1 கோடி கூட செய்வார் கூட சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் கொடுக்கலாம், அவ்வளவு செய்வார். அப்போ அந்த வாக்கு தத்துவம் வந்து அப்படி வேலை செய்யும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நல்லா நீங்கள் கவனிங்களேன், அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும். எப்படி பிடிச்சிக்கணும்? விசுவாசத்தினால. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, சொன்னதுனால என்ன செய்யுங்க, நீ ஆசைங்க. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, அந்த கலாத்தியரில் வந்து சொல்லோட பாருங்க, சொல்லும் போது 14ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புரிஜாதிக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. எப்படி சொல்லணுமா, விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஒன்றும் இல்லாத ஆளாக இருந்தாரா? ஐயோ, அவர் பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறாங்க. 2000 பேர் அவர்கிட்ட வேலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஆள் பாருங்க. அவருக்கு எல்லாமே இருக்குது, அவருக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏழையாக வந்தார். ஏழையாக வந்த ஆபிரகாமை ஒரு பெரிய மகா பெரிய ஒரு ஐஸ்வர்யவனாக தேவன் மாற்றிட்டார். நான் நினைக்கிறேன் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு சொந்தக்கார ஆகிட்டார் அவர். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. ஏன்? ஒன்றும் இல்லாத வந்தவர் தான் ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆனால் அப்படியே மாறிட்டார். நான் சொல்கிறேன், அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்காருங்க. நீங்கள் செய்கிற தொழில்களில், நீங்கள் செய்கிற வியாபாரங்களில், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பெருகுவதை விரும்புகிறார் தேவன். அந்த ஆபிரகாமை போல நம்ம ஒரு நாள் அஞ்ஞானத்தில் இருந்து அஞ்ஞான தெய்வங்களை ஒரு நாள் வணங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாத தேவன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுங்க, விசுவாசத்தை எடுக்கணும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள், மறந்துடவே கூடாதுங்க. அப்போ எடுங்க நீங்கள். அப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணுங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிட்டு. சரியா? சரி, ஓகே. பாருங்கள், இதை பற்றி இன்னும் சில வசனங்களை முடிப்போம். சங்கீதத்தில் கூட சொல்கிறாரு, எடுங்க சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது சொல்கிறேன் நான் 10ல். அவர் சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்கள், சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன் அப்படின்னா, நாய் பூனை கூட பிள்ளைகளுக்கு கரெக்டாக சோறு போடுது. நான் பார்த்தேன். அது என்ன மாதிரி கற்று தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், அங்கேருந்து என்னம்மா கொண்டு வந்து அது அதனுடைய குட்டியெல்லாம் பூரா கூப்பிடுது. அது வித்தியாசமாக சத்தம் போடுது. சத்தம் போட்டு வா வா வான்னு கூப்பிட்டா எல்லாம் முடியாந்துருது பாருங்கள். வந்து பாருங்கள், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுது. நான் ஒரு விஷயத்தை கவனிச்சு, இந்த பூனைகள் சாப்பிடும் போது ஒன்றுக்கு சண்டையே போட மாட்டேதுங்க. சண்டை போடாமல் சாப்பிடுது. நான் மற்ற மிருகங்கள்லாம் சண்டைலாம் போடுது, சில நேரங்களில் பாருங்கள் சண்டை போடுது. இந்த பூனை பாருங்கள், அந்த இவ்வளோ தான் போட்டால் கூட அது எல்லாமே பகுத்து சாப்பிடுது பாருங்கள், சண்டையே போட மாட்டுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது மிருகங்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளோ நேசிக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, இருக்கிறதுலே ரொம்ப டாப் யாருன்னா சிங்கம் தான். அவர் சொல்கிறாரு, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சின்னு பட்னியாக இருந்துடும், ஆனால் கர்த்தரை தேடுவோ என்னது, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை உண்டாகுதுன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், குறைவுகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், நிறைவான காரியங்களை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்போ குறைவை எல்லாம் பார்க்குறத விட்டுட்டு நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு தருவார். பண தேவைகளோ எந்த குறைவாக இருக்கலாம், அந்த குறைவில் தேவன் நிறைவாக்குவார் என்று நாம் விசுவாசிப்போம். சரியா? அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு சங்கீதம், அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிறார் பாருங்கள், 6ஆம் பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுனாவே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையை கொடுத்துருவார் ஆண்டவர், இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வர்றீங்க, நீங்கள் வந்து போய் பாருங்களேன், அந்த வானமே ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லையா? ஏன்? நீங்கள் தேடி இருக்கிறீங்க. அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் செய்கிற தொழிலோ வியாபாரமோ எந்த வேலையில்னாலும் நீங்கள் போகிற இடத்துலலாம் கர்த்தருடைய அந்த தயவை பார்க்கலாம். மனுஷர் உங்கள் பக்கத்தில் அப்படியே செய்யக்கூடாது நினச்சாலும் கூட செஞ்சுருவான். போன வாரம் சொல்லியிருப்பான், செய்ய மாட்டேன் போயாண்டிருப்பான், இந்த வாரம் போனால் செஞ்சுருவான். ஏன்? அந்த கர்த்தருடைய கிருபை, அந்த இடத்துல தயவை கர்த்தர் காமிக்கிறார். ஏன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, ஏன்னா
அதை நம்ம தேடும் போது அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் தேவன் செய்கிறாரு. சரி, இப்படி தேடும் போது எடுங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுங்க. உபாகமம் அங்கே 1ஆம் வசனத்துலேருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். நான் பாருங்க இங்கே வாசிக்கிறேன். சொல்கிறார் உபாகமம் 28 1 to 14 வரைக்கும் பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தருக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். நல்லா கவனிங்க, அவருடைய வசனத்தின்படி செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? மேன்மையாக இருப்பீங்கன்றாரு. ஹை லெவலில் இருப்பீங்கன்றாரு. பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அவர் சொன்னாலாம் உனக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணார்? சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, ஞாபகப்படுத்துங்க அடிக்கடி ஆண்டோட சொல்லுங்கள், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நான் ஏன் கேட்குறேன் இதெல்லாம், நான் ஏன் இதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், ஏன் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் கேட்குறேன் இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்களாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த கையை பிடிச்சிட்டு ஓடுவான் பாருங்கள். அவன் எப்படியாவது அவங்க அப்பாட்ட இருந்து ஒரு வார்த்தையை கேட்பான், பா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பா நீ, இல்லைன்னா பாருங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருவான். இவர் போயிட்டே இருப்பார் கூப்பிட்டு போயிட்டு இருப்பார். அவர் பாருங்க கேட்பான், அப்பா நீ சொன்னேலப்பா, அங்கே வீட்டில் சொன்னேன்லப்பா, அதை வாங்கி கொடுன்னா அவங்க அப்பா பாப்பார் ஒன்றுமே செய்யவே முடியாது இப்போ, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ண முடியும்? சொன்னவன் சொல்லிட்டான், வாங்கி கொடுத்தான் ஆகணும். நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரம பிதாவாகி தேவன் என்னது தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்காவது செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாருன்றாரு. நீங்களே உங்கள் பிள்ளைய கேட்டால் செய்கிறீங்களே, அப்போ நீங்கள் செய்யும் போது உங்களுடைய தகப்பன் உங்களை விட அவர் உண்மையுள்ள தேவன் தானே, உண்மையுள்ள தகப்பன் தானே, அவர் கண்டிப்பாக சொன்னதை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க அவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த 2ஆம் வசனத்தில் பாருங்க, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ இதெல்லாம் உனக்கு வந்து பலிக்குன்றார். இப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொன்னாலாம் எனக்கு பலிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்க. பாருங்கள் அந்த அடுத்த அங்கே சொல்கிறாரு, நீ நீங்கள் இதெல்லாம் வீட்டுக்கு போகும்போது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணி டெய்லி சொல்லுங்கள், போகிறலான்னு சொல்லுங்கள். பாருங்கள் சொல்கிறாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாய் உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. எடுத்தன சொல்கிறாரு, உன் கற்பத்தின் உங்கள் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுன்றாரு. இதை நீ ஏதாவது வாசிக்கும் போது யோசித்துருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிடும், நல்லா வேலை செய்ய வச்சிடும். ஏன் வேதம் சொல்லுது பாருங்க, என்னன்னா உன் கற்பத்தின் கனியும் இடத்துல சொல்றாரு, உன் கற்பத்தின் கனி உன் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு.